துபாய்னா வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நான் இப்போ அபுதாபில இருக்கேன். அபுதாபில வந்துட்டு இப்போ வெயில் எப்படி அடிக்குதுன்னு தெரியுமா? அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்கம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. தாங்க முடியாத வெயிலுங்க. வெளியில போயிட்டு ரூமுக்கு வர்றதுக்குள்ள என்னோட ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ரூமை விட்டு வெளியில வந்தாச்சு. டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது 44°C இருக்கு. அப்ப என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. வெளியில வந்த பிறகு அப்படியே இந்த ஃபேஸ்னா அப்படியே எரியுதுங்க. அப்படியே சதனா கிளியுது. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த ஹேர் ட்ரையர் தலைக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ட்ரையரை வந்து ஹையஸ்ட் ஹீட்ல வச்சுட்டு ஃபேஸ்ல அடிச்சோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வெயில் அடிக்குது. இதுக்காண்டி தான் நான் ரூம்லேயே வீக்கெண்ட் ஆச்சுன்னா ரூம்லேயே படுத்து தூங்கிடுறேன். என்னோட ரூமோட பில்டிங் இதுதான். நான் இங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ளேயே என்னோட ஃபேஸ் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. வெளியில வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது. முக்கியமாக வந்து சைட்டில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க. அவங்க ஃபேமிலிக்காக தானே எல்லாமே. முக்கியமாக யூஏயில் இருக்கிறவங்க வந்துட்டு உடம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆக விடாதீங்க. எப்பயுமே தண்ணி நிறையா குடிச்சு ஹைட்ரேட்டராக வச்சுக்கோங்க. ஏன்னா வெயில் அந்த மாதிரி அடிக்குது. ஏன்னா இங்கே உள்ள வெயிலை சமாளிக்கணும் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப முக்கியம். உடம்பு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ என்னோட ஃபேஸ் தான் எப்படி நீங்களே பாருங்க. குளிச்ச மாதிரி ஆயிட்டேன் வெளியில போயிட்டு. மூச்சை விட முடியலைங்க, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது.